ஹைப்பா, குட் மார்னிங். இன்னைக்கு வந்து ஹேர் கலர் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இப்போ எல்லாமே சூப்பராக இருக்கும், கெமிக்கல் இல்லை, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வீடியோ போட்டிருக்கேன். இது எப்படி இருக்கும்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து நேச்சுரல்லாம் போட்டிருக்கு, ஆனால் நேச்சுரல் இல்லை. ஆனால் எனக்கு எமர்ஜென்சியாக போடணும், அதனால இதை செலக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து தயவுசெய்து ரெகுலராக போடாதீங்க. ஏன்னா போட்டிங்கன்னா அவ்வளோ ஹார்ஷான கெமிக்கல் இருக்குது. கெமிக்கல் ஃப்ரீ கிடையாது, இது கெமிக்கல் இருக்குது. பிபிடி இந்த மாதிரி அமோனியா இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. அமோனியா இல்லைன்னு சொல்கிறாங்க, ஆனால் அமோனியாவுக்கு பதில் வேறு கெமிக்கல் இருக்குது. ஆனால் உங்களுக்கு எமர்ஜென்சி எப்பயாவது வேணும் அப்படின்னா இது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஆனால் முடி உடையும் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அவசரத்துக்காக இன்றைக்கி நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். யூஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது, இது ஒட்டுதா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ட்ரை ஹேரில் தான் போடணும். அதனால் ட்ரை ஹேரில் இப்போ நேற்று தான் நான் ஹேர் வாஷ் பண்ணேன். இதை நம்ம போட்டுடலாம். சரியா? என்னென்ன போட்டிருக்கு பார்த்துக்கிறீங்களா? நான் வந்து உங்களுக்கு அப்புறம் வீடியோ கரெக்டாக ப்ராப்பராக எடுக்கிறேன். இதை ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன். இப்போ வந்து நம்ம இதை வந்து அப்ளை பண்ணிடலாம். ஒரு எமர்ஜென்சினா தயவுசெய்து நான் சொல்கிறேன், இது ஓவர் கெமிக்கல், அடிக்கடி போடாதீங்க. எப்பயாவது அவசரம் வெளியே போகணும். இது வந்து 10 நிமிஷம் தான். இதை போட்டுட்டு 10 நிமிஷத்தில் ஹேர் வாஷ் பண்ணணும். இப்போ நான் ப்ராடக்டை எடுத்து அதெல்லாம் ரொம்ப ஹென்னாவாக இருந்தாலும் அவுரியாக இருந்தாலும் டைம் அதிகமாக எடுக்கும். இதுனா குயிக்கு. அந்த குயிக்கை எப்பயாவது ஒரு வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க போட்டுடலாம். இதுதான்ப்பா அந்த பிராண்டு. இவ்வளோ ஆனியன் ஆயில் அது இதெல்லாம் போட்டிருக்காங்க. நோ அமோனியா, 100% கிரே கவரேஜ். அது வேணால் ஓகே, கிரே நல்லாவே கவர் ஆயிரும். நிறைய நாள் இருக்குமான்றதை நம்ம போட்டு பார்த்தா தான் தெரியும். கண்டிப்பாக அமோனியா இல்லைனாலும் அதுக்கு பதில் இருக்குது. ஹெர்பல்னு போட்டிருந்தாலுமே அது கிடையாது. நேச்சுரல் பிளாக்கு கலர், உங்களுக்கு நேச்சுரல் பிளாக், அவ்வளோதான். ஆனால் வந்து ஹேர் சில்கியாக நல்லா தான் இருக்கும். ஆனால் ரெகுலராக நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் ஹேரை டேமேஜ் பண்ணிடும். இப்போ வந்து இதை கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாமா? இதில் வந்து ஒரு டெவலப்பரும் ஒரு கலர் க்ரீமும் இருக்குது. இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம போட போகிறோம். வாங்க போட்டுடலாம். க்ளவுஸ் இருக்கா இதில்? கவரு இதுதான் இருக்குது, க்ளவுஸ் இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிற க்ளவுஸை வச்சு போட்டுக்கலாம். சொல்கிறேன்ப்பா, 15 ரூபா. வீடியோ போடணுன்னு இல்லை, தயவுசெய்து அடிக்கடி போடாதீங்க. எமர்ஜென்சியாக வெளியே போகணும், போட்டு ஆகணும் அப்படின்னா தேவைப்பட்டா கண்டிப்பாக அப்போ போடுங்க. நீங்கள் இப்போ ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸில் கோகோனட் ஆயிலோ இதுவோ ஏதாவது போட்டுக்கலாம். ஏன்னா இது ஓவர் கெமிக்கலு ஃபேஸை வந்து அப்புறம் கருப்பாக்கிரும். அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கிறவங்க தயவுசெய்து போடாதீங்க. டெஸ்ட் கூட பண்ண வேண்டாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நானுமே ரூட் டச்சப் மட்டும்தான் பண்ண போகிறேன். போடும்போது இது எரியுதா எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து கையில் கொஞ்சம் க்ரீம் எடுத்துருக்கேன்ப்பா. கொஞ்சமாக ஃபேஸில், நெத்தியில் இந்த இடத்துலலாம் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். போடுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி, குளிக்க போகும்போதும் ஒரு வாட்டி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதான் மாய்ஸ்சரைசிங்கோ கோகோனட் ஆயிலோ ஏதாவது ஒரு க்ரீம் போட்டுக்கோங்க. இந்த இடத்துலலாம் முன்னாடி கவனமாக இல்லாமல் எனக்கு ரொம்ப பிளாக் ஆகிடுச்சு பாருங்கள். பிம்பிள் வந்த இடம், இந்த குளிக்கும்போது அந்த தண்ணி அதெல்லாம் வந்து அந்த போஸில் போய் இதுவாகி பிளாக் ஆகிடுச்சு. சரி, இப்போ நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம். கையில் க்ளவுஸ் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி தலையை நல்லா சிக்க எடுத்துக்கலாம். கையில் க்ளவுஸ் போட்டாச்சு, ஃபேஸில் மாய்ஸ்சரைசர் போட்டாச்சு. இப்போ வந்து கோணு ஊச்சி எடுத்தாச்சு. இந்த பாருங்க, ஒயிட்டாக இருக்கா? அதே இது ப்ராடக்டில் வந்து நீலினி நல்லாயிருக்கு, இண்டஸ் வேலி நல்லாயிருக்கு, வெஜிடல் நல்லாயிருக்கு, அப்புறம் இந்த பாடி ஷாப் அது நல்லாயிருக்கு. அப்புறம் நான் போட்ட அந்த வீடியோலாம் போட்டிருக்கேன் பாருங்களா, அதெல்லாமே நல்லாவே இருக்குது. ப்ராடக்டில் எந்த குறையுமே சொல்ல முடியாது. இது பற்றி நான் அப்படி சொல்ல முடியாது. வாங்க அப்ளை பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கலர் வந்து மிக்ஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி வருது. ரூட் டச்சப்ன்றதுனால அந்த சிங்கிள் பாக்கெட்டே போதும்.
இது போடும்போதே லைட்டாக ஒரு மாதிரி நெடி வருதுங்க. இது மிக்ஸ் பண்ணி இப்போ அப்ளை பண்ணும்போதே எனக்கு ஒரு மாதிரி நெடி வருது. எனக்குமே அலர்ஜி வருதா என்னன்னு தெரியல, வருமானு தெரியல. நல்லா அப்ளை பண்ணிட்டேன்ப்பா. பேக் சைட்லாம் போடல, ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் போட்டேன். அதுவும் ரூட் டச்சப் மட்டும்தான் பண்ணேன். இப்போ வந்து தலையை சீப்பு வச்சு நல்லா வாரி விட்டுக்கலாம். 10 நிமிஷம், இப்போ போட்ட டைம்லேருந்து 10 நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணிடலாம். ரொம்ப நேரம்லாம் விட வேணாம். கொஞ்சம் நெடி தான் அதிகமாக இருக்குது, ஆனால் எனக்கு தலையில் இச்சிங் அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ எனக்கு அலர்ஜி இல்லை, ஆனாலும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நினைக்காதீங்க. இது ஓவர் ஹாஷான ஒரு கெமிக்கல் தான். இது வந்து 10 நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணிட்டு நான் வந்து எமர்ஜென்சிக்கு போடுறதுனால அது ஒரு வீடியோவாகவே போட்டுடலாம் இந்த பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது பண்ணேன். இப்போ அதனால் 10 நிமிஷம் கழித்து நல்லா ஷாம்பு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்னொன்று, இது வந்து லேடிஸ் யூஸ் பண்ணுறத விட நிறைய ஜென்ஸ் தான் நிறைய சின்ன பேக்கெட்டாக இருக்குது, வாங்கி ஈஸியாக அப்ளை பண்ண வசதியாக இருக்குன்னு போடுறாங்க. அவங்களுமே தயவுசெய்து குறைச்சிக்குங்க. இது உடம்புக்கு நல்லதில்லை, உங்கள் ஃபேஸையுமே கருப்பாக. அவ்வளோதான்ப்பா, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன், இந்த வேலையை முடிச்சுட்டு வாஷ் பண்ணலாம் இருக்காதீங்க. தயவுசெய்து 10 நிமிஷம்னா 10 நிமிஷம், அதுக்கு மேலே இருக்க இருக்க இன்னும் கெடுதல் அதிகமாகும். வாங்க வாஷ் பண்ணிடலாம். சூப்பராக வாஷ் பண்ணியாச்சுப்பா. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லாவே ஒட்டியிருக்கு. இப்போ ஒட்டுறது தான் சொன்னேனே, ஒட்டுறது கண்டிப்பாக ஒட்டிடும். ஹேர் எப்படி இருக்குன்றது தான் நமக்கு முக்கியம். இப்போ வந்து காஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆனாலும் இது வந்து கெமிக்கல் நான் சொல்லிட்டேன். போடுறது போடாதது உங்களோட இது. எமர்ஜென்சிக்கு எப்பயாவது யூஸ் பண்ணிக்கோங்கப்பா. கண்டிப்பாக சும்மா இதையே பழக்கமாலாம் வச்சுக்காதீங்க. நான் வந்து எப்படி இருக்குது, இதில் வந்து நமக்கு இச்சிங் இருக்கா, முடி எப்படி இருக்குன்னா வாஷ் பண்ணும்போதெல்லாம் கொட்டலை. ஆனால் வந்து நான் அப்ளை பண்ணும்போது ஒரு மாதிரி ஸ்மெல்லு, கெமிக்கல் ஸ்மெல் ரொம்ப வந்து. அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு இந்த ஹேர் கலர் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. பாய்.